ரஜினி, இதில் வந்து தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா இந்த கன்ஸ்ட்ரக்ட் எப்படி சரியானதாக இருக்கும்? சட்டமன்ற தேர்தல் இது, ஆனால் எப்படி இது மூவ்மெண்ட்டாக இருக்குது? சார், திமுகவுக்கு எப்பயுமே அதிமுக தான் எதிரி, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த பாயிண்ட்டே இதில் இல்லையே. அதான் ஏன் அது ஏன் இல்லைன்றத சொல்லிடுறேன். இன்னைக்கு அதிமுகவா இருக்கா? இல்லை. எந்த டெசிஷன் எடுக்கணும்னாலும் டெல்லிக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ டெல்லியை நம்பி தான் ஒரு கட்சி செயல்படுதுன்னா அது வந்து அதிமுக தான். எடப்பாடி பழனிசாமி தானே அவர் டிசைட் பண்ணுறாரு. சரி, அண்ணா அறிவாலயத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அண்ணா அறிவாலயத்தில் இப்போ வந்து தோழர் இருக்காரு, தோழர்லாம் வந்து இன்னைக்கு வந்து சந்திச்சுட்டு போனாங்க. இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை ராயப்பேட்டை ஆஃபீஸில் வந்து நடத்துவாரா? ஒரு கட்சியாக ராயப்பேட்டை ஆஃபீஸுக்கு போய் பேசிட்டு வராங்களா? இல்லை இவர் கட்சிக்கு வேண்டிய தொகுதிகளே இவர் வந்து டிசைட் பண்ண முடியுதா? ஸோ டெல்லிக்கு தான் போறாரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதிமுக எத்தனை தொகுதிகளை நிற்க வேண்டும் என்பது அதிமுக தான் டிசைட் பண்ணும். அதை வந்து இன்னொரு கட்சி டிசைட் பண்ணல. அதுதான் இல்லைன்ற நான் அது எதுனாலும் போய் வந்து டெல்லியில போய் சந்திச்சுட்டு வர நிலைக்கு இன்றைக்கு இருக்குது. அதை தான் நாங்கள் சொல்றோம். அதிமுகவே இங்க இல்லை. ஸோ பாஜக அதிமுகவை விழுங்கி விட்டது. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு போட்டியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி தான். தமிழ்நாடு யாரு பின்னாடி இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னாடி இருக்கு. எங்களுடைய அணி தமிழ்நாடு அணி. 2021 தேர்தலையும் பாஜக உள்ள வந்து விடக்கூடாது. அவர்கள் வந்து விட்டால் இது போன்ற பிரச்சனைகள்லாம் உள்ள வந்துடும். சிஏஏ வந்துடும், என்ஆர்சி வந்துடும், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் சொன்னீங்க. 2024 வரும்போது டீலிமிட்டேஷன் வந்துடும் பாஜக. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே என்னென்னா திமுக வெர்சஸ் பாஜகவை நோக்கி நகருகிறதா, அல்லது திமுக வந்து பாஜகவை நோக்கி திமுக தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டாக இதையெல்லாம் வைக்கிறதா? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு 5 ஆண்டு காலமாக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை வந்து திமுக நிறைவு செய்திருக்கிறது. அந்த நிறைவு செய்த ஆண்டில் பாஜக எந்தெந்த வகையெல்லாம் வந்து வஞ்சித்து இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு ஆளுநரை வச்சிருந்தாங்க. அந்த ஆளுநராக செயல்பட்டாரா? இல்லை. நாம எந்த வந்து அனுப்பிச்சாலும் எதை அனுப்பிச்சாலும் அது வந்து பெண்டிங்ல போடுறது, இதையே வந்து ஒரு வேலையாக வச்சுக்கினார். நிதி, பேரிடர் நிதி இல்லை, ஜல்ஜீவன் நிதி இல்லை, அதாவது கல்விக்கான நிதி இல்லை, மொத்த நிதியுமே தராமல் வந்து வஞ்சித்தது. இப்போ தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக அவர்கள் செய்த இந்த மாதிரியாக தமிழ்நாட்டை எந்தெந்த வகையெல்லாம் வந்து வஞ்சித்து வந்தார்களோ அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி, நேற்றைக்கு மாநாடு பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதாரணமான மாநாடுல நீங்க பேசும்போது கூட மண்டல மாநாடு என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீர்கள். அது மண்டல மாநாடு அல்ல, அது ஒரு மாநிலம் தழுவிய மாநாடு. 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சியை ஸ்தம்பித்தது. நீங்க தானே பேர் வச்சிருக்கீங்க மண்டல மாநாடு, 12வது மண்டல மாநாடு. நீங்க தான் இது வந்து மாநில மாநாடு தான் நாங்க சொல்லுவோம். இது வந்து ஒரு மாநிலத்தினுடைய மாநாடு தான். ஒரு 10 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா இல்ல மண்டல மாநாடு என்பது வேறு, மண்டலத்துக்கு ஒரு மாநாடு என்று நாங்கள் வந்து நடத்தி முடித்து விட்டோம். அதாவது நீங்க பார்த்து உங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னடா வாரத்துக்கு ஒரு மாநாடுன்னு சொல்றாங்க, இதுவும் மண்டல மாநாடா இருக்குமா? அப்படி ஒரு மாநாடுகளை திரட்டி இவ்வளவு பெரிய எழுச்சி மிக்க ஒரு கட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் வந்து இன்னைக்கு வந்து மக்கள்லாம் வந்து திமுக பின்னாடி இருக்கிறதுக்கான காரணம் 5 ஆண்டு காலத்துல, அதாவது 2021 இதே சிறுகனூர்ல தான் வந்து 7 உறுதிமொழி ஏத்தோம். பொருளாதாரம், வேளாண்மை, நீர்வளம், கல்வி மற்றும் சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி, ஊரக உட்கமைப்பு, இது உட்கட்டமைப்பு, சமூக நீதி. இந்த 7மே 10 ஆண்டுக்குள் 2031க்குள் நிறைவேற்றப்படும். அதாவது இந்த 7 வாக்குறுதியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம அச்சீவ் பண்ணி டாப் ஸ்டேட்டா இருப்போம். இன்னைக்கு அதுக்கான வளர்ச்சியை 5 ஆண்டுகள்ல பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை பெற்றுவிட்டோம். பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நிதி மத்திய அரசு தராமலேயே மாநிலம் வந்து பெற்றிருக்கிறதா? அதான் நாங்க சொல்லிட்டு வரோம். அந்த நிதி தராமலே எப்படி மாதிரியான வளர்ச்சியை திமுக அரசு சாதித்திருக்கிறது. எப்படி சாத்தியமாகும்? 4.5 லட்சம் கோடி, நீ 5 லட்சம் கோடி கடன் இருக்கிறதா ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க. வளர்ச்சி அடைஞ்சு அப்படின்னா கடன் இல்லாம ஒரு வளர்ச்சி அடைய வேண்டியிருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்காங்கிறது அவங்க வைக்கக்கூடிய கேள்வி. டெப்ட் ஜிடிபி ரேஷியோ சார், அது வந்து 28.7. அது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க 28% நீங்க கடன் வாங்கலாம், வாங்கக்கூடிய லிமிட்ல இருக்கீங்கன்னு சொல்றீங்க. நான் அதை சொல்லல. ஒரு பக்கம் கடன் அளவை சொல்கிறீர்கள், இன்னொரு பக்கம் வளர்ந்துட்டேன்னு சொல்றீங்க. ஒரு ரெண்டுக்குமான கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்னு கேட்கிறேன். இல்ல, வளர்ச்சி அதிகரிக்க நம்ம கடன் வாங்குற தேவை என்பது குறைந்து கொண்டே வரப்போகுது. அதை சாத்தியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். தொழில் வளர்ச்சியில இன்றைக்கு முதன்மை மாநிலமாக உருவெடுத்திருக்கிறோம். மருத்துவத்துறையில இன்றைக்கு ஒரு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது. சார், தமிழ்நாடு எப்படி இருந்த தமிழ்நாடு சார் நீங்க எப்படி மாத்தி இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் மாநாடு போட்டு அந்த அளவுக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசுகிற ஒரு திராணி இருக்குன்னா எங்களுக்கு நாங்க செஞ்ச திட்டம் தான். இன்னைக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து தேர்தல் அறிக்கை விடுறாங்க அதிமுக.
நாங்க அப்படி கிடையாது. நாங்க என்ன சொல்றோமோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணி விடக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாரு. இவரே வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் வந்து எப்படிங்க 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுங்க, சாத்தியமே இல்லைனாரு. அவரே தான் எனக்கு சொல்றாரு நாங்க வந்து 2000 ரூபாய் கொடுக்க போறோம்னு. யாரை பார்த்து காப்பி பண்றாரு அவரு? அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் 2000 ரூபான்னு சொன்னார். முதல்ல மகளிர் உரிமை தொகை என்று தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது யார்? எங்களுடைய தலைவர் தான். அதை காப்பி பண்ணா பிஜேபி நிறைய ஸ்டேட்ல வந்து அந்த உரிமை தொகையை தந்து நிறைய ஸ்டேட்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நாங்க. அதாவது முதல்ல சொல்லிட்டு அதை வந்து காப்பி பேஸ்டா இன்னைக்கு வந்து அதிமுகவும் பாஜக வந்து செயல்பட்டு இருக்கு சார். இது வந்து எப்படி பார்க்க வேண்டியதுன்னா, இன்னைக்கு வந்து எரிவாயு தட்டுப்பாடு, இன்னைக்கு இது அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு இது வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல வந்து 53வது இடத்தில், அதாவது விநியோகம், அதாவது மத்திய பட்டியலில் வந்து 53வது இடத்துல இருக்கு இது வந்து சொல்லிட்டு, அதில் மாநில அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது என கூறியிருக்கிறார். இப்படி கூறிய அவர் ஒரே ஒரு கண்டனம் கூட இது ஒன்றிய அரசுக்கு சொல்லல. சிலிண்டர் தட்டுப்பாட்டை நீங்க வந்து போகணும்னு கண்டனம் வலியுறுத்த கூட இல்ல. சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கு ஒரு வற்புறுத்த கூட இல்ல அவரு. அப்போ கூட்டணி கட்சிகளா எப்படி இருக்கு பாருங்க. இப்போ தோழர் இருக்கிறாரு, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் திமுகவின் மீது திமுக ஏதாவது செஞ்சிச்சுன்னா அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க. அப்போ கேள்வி கூட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இருக்குன்னா இதை தான் நாங்க சொல்றோம். எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, உங்களுடைய கூட்டணி ஒரு கேள்வி கேட்க கூட முடியாத நிலையில. எடப்பாடி பழனிசாமி இந்தியில பேர் எழுதுனாங்க திருச்சியில, ஒரு கண்டனமாக சொன்னாரா? சொன்னார். ஒரு கண்டனம் சொல்ல அவர், அதாவது அதை சுட்டிக்காட்டி பேசி இருக்கிறார். ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. இது போன்ற நடவடிக்கைகள் தமிழகத்தில் இந்த இந்தியை வந்து திணிக்க கூடாதுன்னு அவரே சொன்னார். ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரா? ஒன்றிய அரசு இது செஞ்சது தப்புங்க, இதை வந்து நீங்க திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? மேலோட்டமா போறது வேற. தோழமை திணிக்கிறாங்க கம்யூனிஸ்டோ விசிகாவோ இதை வந்து திமுக அரசு இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அவங்க சொன்ன திமுக அரசு செஞ்ச தவறு இது வந்து முற்றிலுமாக அப்படி சொல்ல மாட்டாங்க. தோழமை கட்சியில் தோழமை சுட்டுவாங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து வாய முடின்னு போற போக்குல போற மாதிரி இல்ல நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக கூடாது. இந்தி திணிப்பு வந்து அண்ணாவின் பேர்ல கட்சி நடத்தக்கூடிய அதிமுக கண்டித்து இருக்க வேண்டும். வாய கூட திறக்கலையே, கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெற்றிருக்கலாமே. கண்டித்து அறிக்கை விட்டார். அதாவது நான் சொல்றது கண்டிக்கிறேன், ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன் அப்படின்னு இபிஎஸ் எங்க சொல்லியிருக்காரா? இல்ல. அப்போ இது மாதிரியான ஒரு கூட்டணியே மக்கள் கிட்ட இருக்கு. இதை வைத்து இவர்கள் வந்து நாங்கள் இவ்வளவு வெல்வோம் அவ்வளவு வெல்வோம் ஒன்னும் கிடையாது. இன்னைக்கு வந்து இதுல அதாவது அதாவது இந்த கட்சி பிளவு போயிடும், இந்த கட்சி பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு இலவு காத்த கிளி போல உக்காந்துக்கிறாங்க. அவர்கிட்ட இருக்க கட்சிகள் தான் பிரிஞ்சு வருது. போன தேர்தலையாவது பாமக ஒற்றுமையா இருந்துச்சு, இன்னைக்கு பையங்கிறாரு அப்பா எங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவர்கள் கூட்டணி கட்சிகளே தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால இந்த எங்களுடைய மாநாடு ஒரு மாபெரும் வெற்றி சார். 10 லட்சம் பேர் கூடினார்கள். இல்ல அதனால முழக்கமிட்டிருக்கிறார்கள். மாநாடு ஒரு பக்கம், ஆனால் அதுல இருந்து நீங்க சொல்லியிருந்த மெசேஜ் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிறது அந்த அடிப்படையில் தான் இது வந்து பேசியிருக்கு அப்படின்னு சொல்றோம். ரஜினி, இப்போ திரு அதிபீரராம பாண்டியன் பேசும்போது என்னன்னா, யார் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அந்த கேள்வி வந்து முன் வச்சார். நாங்கள் வந்து இருக்கும்போது ஆட்சியில் எந்த திட்டங்களுக்கும் உரிமைகளுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை அதனால சொன்னார். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லியும் பாஜகவும் சொன்னால் டெல்லியோட நீங்களும் தானே கூட்டணியில் இருக்கிறீங்க, அப்படி தானே கூட்டணி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, டெல்லியில் யார் வந்து ஒரு அதிமுகவுடைய பொருளாளர் பேசியிருக்காரு, ஒன்றிய பாஜக அரசு டெல்லியிலிருந்து நேரடியாக தமிழ்நாட்டை ஆண்டால் என்ன தவறு, இதை அதிமுக தொண்டனோ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட எல்லாம் பேசல, அதிமுகவுடைய பொருளாளர் பேசியிருக்காரு. அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் பேசினாரா? ஆமா, இந்த வார்த்தையை அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போ அதிமுக எதுக்கு தோண போகுது? யார் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க பாஜகவுக்கு ஒரு அடிமையா தான் இருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை அதிமுக எடுத்திருக்கிற காரணத்தினால அண்ணன் வந்து டெல்லியை வந்து இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி, அதனால வந்து டெல்லியை ஒரு ஊரா பாக்குறாரு. நீங்க ஒரு ஊரா பார்க்காதீங்க. டெல்லின்றத எங்க வந்து உங்களுடைய எஜமானர்கள்
ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எதிர்த்து களமாடுகிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்றோம். அண்ணன் வந்து பேசுறப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்பையும் அதே கணக்கு தானே, அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கா? அப்படிதான் அவர் கேட்கிறார். திமுக காங்கிரஸ் அதே மாதிரி தான் இருக்க வேண்டியது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது காங்கிரஸ் எந்த ஆளுநரையும் வச்சு இங்க வந்து போடுற எல்லா விஷயத்தையும் எந்த தீர்மானம் நிறைவேற்றாலும் அதை பெண்டிங்ல போடல. காங்கிரஸ் அன்னைக்கு ஆண்டப்போ எந்த நிதியும் தரமாட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட்ல நிக்க கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பாஜக உருவாக்கி இருக்கிறது. அதுதான் வந்து நாங்க சொல்றோம். இதே சூழல் தான் அதிமுக ஆட்சியிலும் இதே சூழ்நிலை சந்தித்திருக்காங்க. திமுக ஆட்சி நான் சொல்றேன் 2018 2019 அதிமுக ஆட்சி அன்னைக்கு வந்து ஆதி திராவிடர் நிதி அதுக்குன்னு வந்து இது ஒரு செப்பரேட்டா நிதி ஒதுக்குவாங்க. 1553.48 கோடி நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கியது. ஆனால் 2024-25 வெறும் 288 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆதி திராவிடர் நலனிலே நாங்க தான் அக்கறை கொள்கிறோம் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிற அதிமுக ஏன் வந்து 1500 கோடி எங்க இருக்குது, 288 கோடி எங்க இருக்கு? இதுலயே இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸை கொண்டு வந்திருக்கீங்களே. கொஞ்சம் முன்னாடி அதிவீராம் பண்ணின்னு சொன்னாரு 5000 கோடி வந்து திருப்பி அனுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து SC/ST வெல்ஃபேர் ஃபண்டிலேயே வந்து நிதி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னார். அப்ப எப்படி தேவையான நிதி வரும் அப்படிங்கிறத கேள்வி கேட்கிறார். அதாவது இவர்கள் எப்படின்னா திசை மாற்றுவதற்காக எதனாலும் பேசிட்டு போயிடுவாங்க. சரி, இன்னைக்கு மாணவர்களே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சார் 3500 கோடி பெண்டிங் வச்சுக்கிறாங்க. கேட்க சொல்லுங்க, உங்களுடைய கூட்டணியில தானே இருக்கிறீங்க, அவங்க அத பாஜக கூட்டணியில தானே இருக்கீங்க, கேளுங்க. ஜல்ஜீவன் திட்டத்துல 3112 கோடி பெண்டிங் இருக்கு. இன்றைக்கு பேரிடர் நிதி எதுவுமே தர்றதில்ல. ஒண்ணு பீகார் எலெக்ஷன் நடந்துச்சு 2025 அந்த இதுல வந்து பட்ஜெட்ல வந்து அதை நான் பாக்குறப்போ இது பீகார் பட்ஜெட்டா இல்ல வந்து ஒன்றிய பட்ஜெட்டான்னு ஆயிடுச்சு. 11000 கோடி வந்து வெள்ள தடுப்புக்கு, தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்க 26000 கோடி, அப்படி வாரி 70000 கோடியை வந்து தூக்கி கொடுத்தீங்க பீகாருக்கு. இல்ல ஒரே நிமிஷம், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு என்ன நிலை ஏற்பட்டிருக்கிறது? நீங்க வந்து என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியில எந்த பாஜக எல்லா இடத்துக்கும் போய் சொல்றதில்ல. என்டிஏ கூட்டணி தான் நீங்களே ஸ்டேஜ்ல பேசுறீங்க. என்டிஏ கூட்டணி தான். நாங்க இன்னமும் சொல்றோம் திமுக தலைமையிலான கூட்டணி தான். நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அது இந்தியா கூட்டணி, நாங்க சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது இது திமுக கூட்டணி. அது நான் புரிஞ்சுக்கிறேன். நிறைய உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, புதிதாக யாரை அழைத்து கொண்டு வந்தாலும் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. இந்த புதிதாக யாரை மீன் பண்றாரு? இல்ல புதிதாக யாரை அழைத்து வந்தாலும் நாங்க மீன் வேற முகமூடி போட்டு வந்தாலும் புதிதாக ஆளுங்களை அழைத்து வந்தோம் அப்படின்னா யாரை அழைச்சிட்டு வராங்க? இல்ல யாரை அழைத்து கொண்டு வந்தாலும் அவர்கள் அந்த காவி சாயம் பூசி யாரை அழைத்து அதிமுக ஒரிஜினல் அதிமுகவா இருந்துச்சுன்னா பெரியார் படம் ஏன் வைக்கலாம் தட்டி கேட்டிருக்கோம். அப்போது இவர்கள் இருக்கிற ஆளுகளையே புதுசா காவி உடை அணிந்து வர வைக்கிறாங்க. இவர்கள் எக்ஸிஸ்டிங்ல இருக்கவங்களே சொல்றீங்களா, புதிதாக தோற்றுவிக்க வந்திருக்கக்கூடிய கட்சிக்காரர்களை சொல்கிறேன். அப்படிதான் நிறைய பேச்சுகள் வருது. இப்ப திரு விஜய் வந்திருக்கிறாரு, அவர் அதை மூலமா என்டிஏ கூட்டணிக்கு வராரு, அப்படி வர அந்த ஆங்கிள் புரிஞ்சுக்க வேண்டியிருக்காங்க. அவருன்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் திமுக இல்ல. யாரை அழைத்து கொண்டு வந்தாலும் அதை வந்து நாங்க மீன் பண்ணது யாரு வந்தாலும் சரி, நீங்க யாரு வந்தாலும் திமுக அசைக்க முடியாது. விஜய் வந்தாலும் நீங்க யாரை கொண்டு வந்தாலும் திமுக, நீங்க ஒரு நடிகரை போயிட்டு நீங்க ரொம்ப ஐப்பு கொடுத்து இவரை கூட்டு வரலாமா இருக்கும், நாங்க தான் சொல்றோம். நீங்க யாரனா கூட்டு வாங்களேன். திமுக செய்த திட்டங்கள் இருக்கு, நலத்திட்டங்களை வாரி செஞ்சிருக்கோம். அண்ணன் VP துரைசாமி அவருடைய நிலை பாஜக பின்னாடி தெரியல, மைக்ல பேசுறாரு, மைக்க புடுங்குறாங்க. இன்னைக்கு அண்ணன் OPS அவர்களுக்கு மேடையில இடம், அவர் உரிய அங்கீகாரத்தை திமுக தந்திருக்கு. இதுதான் சுயமரியாதையை மிக்க ஒரு இயக்கம்.